ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை. அடுத்து பாருங்கள், அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ இதை கையால் பிசைஞ்சு விடுங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நசுக்கி விடுங்க. அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ இதில் நாம் இப்படி போட்டுக்கலாம். எப்படி சூப்பராக வெந்து வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ், கோதுமை போண்டா. திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஸோ திருப்பி போட்டிருக்கேன். ஸோ போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி கோதுமை போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.